6 பேருக்கு இளைய கன்னியாக எப்படி பிறக்க வேண்டும், எங்கு அமர வேண்டும் சுவாமி? சக்தி சுவாமி 6 பேற்றுக்கும் இளையவளாக 7வது கன்னியாக திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையோரத்தில் சங்கம் முதற்குள் சங்கமிழ் அம்மையாகப்பட்டு திகழக்கூடிய சாமுராணி வாசக்காரி சமயபுரத்து முத்துமாரி என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி. இப்படி அக்கா தங்கைகளாக 7 இடங்களில் குடிகொள்ள வேண்டும் சக்தி. சுவாமி சக்தி தாங்கள் கட்டளையிட்டபடி ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்து 7 தெய்வமாக அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்யும் நேரத்தில் எனக்கு ஏதேனும் இன்னல்கள் ஏற்பட்டால் எனக்கு பக்கத்துணையாக யாரை இணைப்பீர்கள் சக்தி? சுவாமி ஒவ்வொரு முறை நீ பூலோகம் செல்லும் போதெல்லாம் உனக்கு கூடுதலாக யாரேனும் இருவர் அனுப்பி வைப்பது கண்டிப்பாக. எம்முறை உனக்கு கூடுதலாக நமது மனுகமாகிய கருப்பனுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய அந்த அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பண்ண சுவாமியும் கொல்லிமலை மாசி பெரிய எனக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய கொல்லிமலை சின்ன கருப்பன் உனக்கு கூடுதலாக வருவார்கள் சுவாமி. சக்தி. இருந்த போதிலும் சிறிது சந்தேகம். ஒவ்வொரு முறை என் மீது சந்தேகம் வருவது உண்மை. கண்டிப்பாக. எம்முறை என் மீது என்ன சந்தேகம்? நாங்கள் மூவரும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா, தெய்வ பற்று இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை சுவாமி, இங்கே இருக்கும் 7 கரகங்களுக்கும் உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும் சக்தி. அப்படி ஆகட்டுமே. இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய 7 கரங்கள் அரிசி தெரிவிக்கப்பட்டு இவ்வுலக மக்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை ஏற்படுவதற்காகவும் அதர்மத்தை ஒழிப்பித்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் கண்டிப்பாக உங்க முன்வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய 7 கரங்களில் அரிசி தெரிவிக்க சொல்கின்ற மைந்தர்களே, அப்படி ஆகட்டுமே சுவாமி. சாமி இழைக்கக்கூடிய நேரம் ஆத்தா. ஏன்னா இந்த 7 முத்தமா